இயற்கையிலேயே அழகும் அன்பும் நிறைந்த இந்த ஊர் தான் எங்க கருவாக்கோட்டை. எங்க ஊரோட முக்கிய தொழில் திருட்டு. திருட்டு தான் எங்க பரம்பரை தொழில். நாங்க செய்யற தொழில் தப்பா இருந்தாலும் அதுல தர்மம் இருக்கும். நாங்க எப்ப திருட போனாலும் எங்க கோயில்ல சிறப்பு பூஜை பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா நாங்க வெற்றிகரமா காரியத்தை முடிக்க எங்க அம்மன் தான் எங்களுக்கு துணை. ஏய் கனி, உன் போன் அடிக்குதுடி. கொஞ்சம் வரியா? இருங்க வரேன். ஹலோ கனி, சொல்லு தமிழ். கீழ இனோவா கார் நிக்குதா? இல்ல தமிழ், ரெண்டுங்க கீழ தான் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வந்து ஏறிக்கோ. சரி நான் வந்துடுறேன். மாப்பிள, இந்த வீடு தான். பின்னாடி யாரா வராங்களா பாரு. யாரு இல்லடா? டேய் அங்க என்னடா பண்ற? வாடா. டேய் முட்டை நீ வாடா. மாப்பிள, ஆள் யாரும் இல்லை போல இருக்கு. அந்த பக்கம் போய் பாப்போமா? எதுவா இருந்தாலும் தூக்குங்கடா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல கருவா கோட்டையில் பாட்டு. சூப்பர் மாப்பிள, நானும் இருக்கேன்ல. அரே பாவா, உனக்கு கழுத்துக்கு செயினும் வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கைக்கு பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்து தரா. ஃபாலோ மீ. ரைட்டு. வாங்கடா. ஜஸ்டின் எங்கடா? நிக்கிறேன்டா. மொத்தத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் தேரும் போல இருக்கு. திருச்சி லலிதா ஜுவல்லரியில காணா போன மொத்த நகையும் இங்கதான் இருக்கும் போல. ஐயா கிட்ட சொல்லாம வந்ததுக்கு மொத்தமா அடிச்சுட்டு போய் ஐயா கிட்ட கொடுத்து நாம எல்லாம் நல்ல பேரு வாங்குறோம். அதெல்லாம் கிடைக்கல மாப்பிள்ள, நீ கவலைப்படாத. டேய், நீங்க 2 பேரும் அந்த பக்கமா போங்கடா. ரூம்ல இருக்கிற ஒன்னுத்தையும் விட்டுறாதீங்க. சரி 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 போங்கடா. டேய் பாத்து போடா. சரி மாப்பிள்ள, டேய் பாத்து போ. கேள்வி கால கை மீச்சி தொலைச்சிடாதீங்களோ. சரி சரி. கோல்டு அடிச்சுட்டு போலாம் வந்தா கோலார் சுரங்கமே இங்க படுத்திருக்கு. ரசிகா, நாம ஏதாவது ஆட்டை போடலான்னு வந்தா இந்த கிளவி வேற அர்த்தராத்திரில அந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்கு. கண்ணாடி எங்கடி வச்ச? கண்ணு தெரியலடி. பாத்ரூம் போனடி, சீக்கிரமா வா. டேய் குர்ரா குடி. எல்லாமே நமக்கு தான். குடிக்கிற விஷயத்துல கூச்சமே படக்கூடாது. ஆஹா, தனியா சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி மிங்கிலாயிர வேண்டியதுதான். கல்யாண மாப்பிள்ள இருக்கான்ல, நம்ம மேல பாசம் அதிகம் அவனுக்கு. அப்படியா? பாத்தியா எம்மா சரக்குன்னு. நான் ஒத்த ஆள்றா. எப்படி அடி முடியும்? கவலையே படாதீங்க மாமா, நம்ம கிட்ட ஆள் இருக்கு. போன போட்டு வர சொல்றா. இப்ப வர சொல்றேன் பாருங்க. டேய், அதுக்கு முன்னாடி ஒரு பெக போடுறா. போட்டா போச்சு. செருப்பு வேற விட்டுட்டேன். ஹலோ. ஹலோ. என்ன முழிக்கிறீங்க? இப்ப எங்க போறோம்? சொன்ன இடத்துக்கு தான்.
சீக்கிரமா போங்க. மாலை மாலை. சரி போலாம். கிளம்பு கிளம்பு. இந்த பொண்ணால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராதுலடா. அதெல்லாம் ஒண்ணும் வராது. அடிக்க ஆரம்பிச்சானுன்னா 6 மாசம் வச்சு அடிப்பானுங்க. இந்த கேஸ்ல களி தின்னாலும் பரவாயில்ல, இந்த தங்கத்தை நான் கைவிட போறதே இல்ல. டேய் தங்கத்தை கழட்டிட்டு இதை ஏதாவது வழியில இறக்கி விட்டுலாமா? அதெல்லாம் வேணாடா. கடலுக்கும் கரைக்கும் நடுவுல ஆயிடுச்சு. இதுல பொண்ணு வேணுமா இல்ல பொண்ணு வேணுமான்னு குழப்பமா போச்சே. எப்படியோ நம்ம கையில மாட்டிக்கிச்சு. இதை ஏதாவது ஐடியா பண்ணி கருவா கோட்டைக்குள்ளார கூட்டு போகும் இந்த முத்தை. என்ன நான் சொல்றது? முத்த கொண்டு போறதுல இப்ப போலீஸ்க்கு கூட பயப்பட தேவையில்லை. நாம பயப்பட வேண்டிய ஒரே ஆள் ஐயா தான். இவர்தான் எங்க ஐயா, ஊர் தலைவர். தனக்குன்னு எந்த தனிப்பட்ட உறவும் இல்லாம இந்த ஊரே உறவுன்னு வாழற இவர்தான் எங்க சாமி. தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தண்டிக்காம விட மாட்டாரு. எங்க இருந்துடா வரீங்க நீங்க? தெரியாம போட்டியா? செய்தி எழுதுறீங்க செய்தி? ஐயா என்ன விட்டுடுங்க ஐயா. ஊருக்குள்ள சொல்ல வேண்டிய செய்தி எவ்வளவோ இருக்குடா. தெரியாம போட்டேன். அதை விட்டுட்டு அருவா கோட்டைய பத்தி அப்படி இப்படின்னு எழுதிருக்கியே, இங்க நடந்ததும் நடக்காததும் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம போட்டையா, என்ன விட்டுடுங்க ஐயா. ஏய், இந்தாங்கய்யா, வெட்டுங்கய்யா அவனை. ஐயா இனிமே நான் அதை செய்ய மாட்டேன். உன் உடம்புல இருந்து போற உசுறு ஒவ்வொருத்தனையும் உண்மையை எழுத வைக்கணும்டா. விட்டுடுங்கய்யா. உண்மைக்கு புறம்பா உள்ள வந்தவன் உசுறு போனதுக்கு அப்புறம் தான் வெளியே போவான். இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். சார். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? விசாரணை தீவிரமா போயிட்டு இருக்கு சார். உங்க பொண்ணு போன் கால் லிஸ்ட செக் பண்ணி பார்த்ததுல கல்யாணத்துக்கு முதல் நாள் கடைசியா தமிழ் தான் பேசியிருக்கா. அந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க. ஆனா தமிழ் கடத்தல, வேற யாராதான் கடத்திருக்காங்க. ஆனா தமிழுக்கு இதுல சம்மந்தம் இருக்குமோன்னு தான் லைட்டா ஒரு சந்தேகம் இருக்கு சார். இதுக்கு நாங்க தனி டீம் போட்டு தேடிட்டு இருக்கோம் சார். மினிஸ்டரோட பிரஷர் இருக்கிறதுனால கூடி சீக்கிரமே உங்க பொண்ணு எங்க இருக்காங்கிற தகவலோட நான் வர்றேன் சார். புறப்படுறேன் சார். சார் சார், அன்னைக்கு உங்க பொண்ணு போட்டுட்டு இருந்த நகை அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கு சார்? 100 பவுன் சார். ஓகே, தேங்க்யூ சார். நான் வர்றேன் சார். என்னடா அதெல்லாம்? ஐயா பொண்ணுயா. அப்ப பொண்ணுங்கய்யா. அது தெரியுது, இதுக்கு அர்த்தம் புரியலையே. ஆளுங்க கூட்டமா இருந்ததுனால அவசரத்துல மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டீங்க. என்னடா புது கதை சொல்றீங்க? டேய் உண்மையை சொல்லுடா. நீ தான் கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கியா? உண்மையை சொல்லுடா. வாய மூடுமா. நீ வேற குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்க. இதை நான் கடத்திக்கிட்டு வந்த பொண்ணுமா. ஏய், உன் பேர் என்ன? கனிமொழி. பரமசிவம் ஐயா. இந்த பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க ஐயா. ஏய்,
நீங்க 4 பேரும் என் வீட்டுக்கு வாங்க. இந்தாம்மா டீ குடிமா. வேண்டாம். குடிமா. ஏமா வேணாங்கிற? கொஞ்சமாவது குடிமா. வீட்ல அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? ஏய், அமைதியா வாயை மூடிட்டு போங்கடி. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காத்தாவது வரட்டும். அத்தை, என்னவோ உன் மவனை கட்டிட்டு வந்தவ மாதிரி பேசுற. நான் தான் இந்த வீட்டுக்கு வரப்போறவ, ஞாபகம் வச்சுக்கோ. வரேன். ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஏய் ரோஜா, நடந்ததை பத்தி கவலைப்படாதம்மா. எல்லாத்தையும் அந்த மாரியத்தை பாத்துக்கும். சீ, பொருளை தூக்கிட்டு வர சொன்னா பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பொருள் எடுக்கிறதுக்குள்ள பொண்ணே வந்து கார்ல ஏறிடுச்சுங்கய்யா. பொருளை எடுத்துக்கிட்டு பொண்ணை எனக்கு தொலைச்சிட்டு வர வேண்டியதானே. போலீஸ்க்கு பயந்து வேகமா ஓடி வந்துட்டாயா. கடத்திட்டு வந்தது கருவா கோட்டைக்குன்னு போலீஸ்காரனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சும்மா இருக்க மாட்டானுங்க போலீஸ். அதுக்கு முன்னாடி பொருளை எடுத்துக்கிட்டு பொண்ணை கொண்டு போய் எங்காவது விட்டுட்டு வாங்க. அப்படி பண்ணணுமாயா? இவ்வளவு கவலைப்பட அது ஒண்ணு நீ கட்டின பொண்ணு இல்லையே. கட்டலனாலும் இனி யார் வேணாலும் கட்டலாம் இல்லையா? நிறுத்துறா. பொண்ணை கட்டுறான் நான் பொண்ணு. உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே 4 காசை களவாண்டு குடும்பத்தை காப்பாத்துறத விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ளார போலீஸ வர வச்சு கோழி விளையாடலாம்னு நினைச்சீங்கன்னா பெத்த மவனா இருந்தாலும் சரி, கொல்லி போட ஆள் வேண்டாம்னு நினைச்சு கொன்னு குழி தோண்டி போச்சிருவேன். அதான் இந்த கருவா கோட்டை செல்வம். எவ்வளவு இருக்குப்பா? உங்களை தான் கேட்கிறேன், எவ்வளவு இருக்கு? ஐயா, நகை நினைச்சு கழட்டி பார்த்தப்பதான் அது கவரிங்னு தெரிஞ்சதுங்கய்யா. கவரிங்கா? என்னடா கவரிங்கா? ஆமாங்க ஐயா, எல்லாம் கவரிங் தான். ஒரு பொட்டு கூட தங்க இல்லை. யாரும் வேண்டான்னு கவரிங் நகையோட சுத்திக்கிட்டு இருந்தவளை தூக்கிட்டு வந்துட்டு தனி படைக்கே தண்ணி காட்டுற வேண்டானா நான் யாருன்னு நினைச்சேன். இந்த குளிக்கிற எரும மாடு வளர்ந்து ஏதாவது செய்யும்னு எதிர்பார்த்தா இதுக்கு உடம்புதே வளர்ந்துருக்கு. பாப்பா மாதிரி புத்தி வளர்ந்துருக்கா? கலர் கலரா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தின போதுமா? காசு பணம் சம்பாதிக்க வேணாமா? கல்யாண வீட்டுல பொண்ணை தூக்கி இருக்காங்க, அதுவும் கவரிங்க நகையோட. இவங்களுக்கு வெக்கமா இல்ல? சை, உன் பிரச்சனையில என்ன ஏன்டா இழுத்து விடுற? நம்ம குலத்தொழிலே திருட்டு, நம்மளையே கவரிங் நகை போட்டு ஏமாத்திட்டாள் இந்த பொண்ணு. மெதுவா பேசுங்க, அந்த பொண்ணு காதுல விழுந்துற போது. அவளை நாம ஏன் குத்தம் சொல்லணும்? இவங்கள தான் சொல்லணும். தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத களவாணி பயலுக. இவ்வளோ தங்கத்தை பார்த்து எவ்வளோ திட்டம் போட்ட, எல்லாம் மண்ணா போச்சு. திருட்டுங்கிறது சீட்டு விளையாட்டு மாதிரி. எப்போ ஜோக்கர் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வந்தா லக்கு, வரலன்னா என்ன பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலும் சீட்டு விளையாட்டு ரம்மின்னு சொல்லிக்கிட்டு அப்பட மாதிரியே புள்ள, அதுவும் உருப்புற வழி இல்ல. நல்லா இருப்பீங்க. அந்த விஷயத்துக்காக நீங்க இங்க சண்டை போட வேணாம். நாங்க என்ன கவரிங் தெரிஞ்சா தூக்கிட்டு வந்தோம். எப்ப பார்த்தாலும் சும்மா நோய் நோய் நோயின்னு. அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு அனுப்புறது தான் நம்ம ஊருக்கு நல்லது. சொன்னா கேளு. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கஞ்சியை குடிங்க, மருந்து சாப்பிட்டு நிம்மதியா பாடுங்க. அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு வந்தது கவரிங் நகையா இருந்தாலும் பொண்ணு ஊருக்குள்ள வந்த நேரமோ என்னமோ நமக்கு நல்ல நேரமா தான் இருக்கு. அதனால தான் திருப்பி அனுப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன்.
இது ஜோசியருங்கிற முறையில என்னோட கருத்து. நம்ம பசங்க திருட போயிருந்த கல்யாண வீட்டுல இருந்து பொண்ணே இறங்கி இங்க தானா வந்திருக்குன்னா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். எனக்கும் அந்த சந்தேகம் இல்லாம இல்லை. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு மேல நாம ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது.